இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு காயப்படுத்துகிற மாதிரி யாராவது ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப உடஞ்சி தான் இருக்கேன். கடவுள்கிட்ட ஒன்று கேட்டுட்ருக்கேன். எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தீங்க. வாழணும்னு நினச்சி நானும் அதை கடந்து போகிறப்போ மறுபடியும் இன்னொரு கஷ்டத்தை கொடுக்குறீங்களே, என்ன நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கையை இதோட போதும்னு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்குன்னு மனசுலேயும் உடம்புலையும் தெம்பு இருக்கணும்ல. இருக்கிற தெம்பெல்லாம் எடுத்துட்டா எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். நம்ம கேட்க மட்டும்தானே முடியும், அவரால் ரிப்ளை பண்ண முடியாதுல்ல, பேச முடியல. நான் காட்சிகளாக எடுத்து வச்சுருக்கிற விஷயத்த கண்டினியூ பண்ணுறேன். மண்டே நான் கோர்ட்டுக்கு கிளம்புற நேரம், காலையில் சமைக்கணும். சின்ன பையனுக்கு ஸ்கூல் இருந்தது. வடிக்கிறதுக்காக தான் சாதம் அடுப்பில் வச்சுருந்தேன். அப்போது திடீர்னு கேஸ் காலியாயிருச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்து வச்சு அந்த பானையில் இருந்த சாதத்தை குக்கரில் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சேங்க. கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் கட் பண்ணி போட்டேன். சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா என்னோடய ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதுக்காக தான் சீக்கிரம் வேலை முடிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணினேன். ஆனால் இந்த சாதம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சாதம் வெந்துட்டுருக்கிறப்பவே இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ஒர்க் ஆகலை. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த ஆவிலே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த சூட்லேயே வச்சுட்டேன். மேலாக அந்த சாதத்தில் சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். நான் சாப்பிடல. பெரிய பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த சாப்பாடை நான் வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுக்குறேன். அடியில் ஃபுல்லாக அடி பிடிச்சிருக்கு. அது காலையில் எனக்கு தெரியல, மேலாக சாப்பாடு போட்டு கொடுத்ததுனால. சாப்பாடு ஃபுல்லாக கல் மாதிரி இருந்தது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டேன். இதை பசங்களுக்கு ஒரு ஈவினிங் 5 o'clock தான் கொடுத்தேன். அதனால் நைட்டு சாப்பாடாக இதை எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி நான் இருந்த கடினமான மனநிலையில் கேஸும் காலியாயிருச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ஆன் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் எப்படி எழுந்து சமைச்சு பசங்களுக்கு கொடுக்க போகிறோமோ தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, பல சிந்தனைகள். இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ, என் பசங்க இதை சாப்பிட்றப்போ ஃபஸ்ட்டு என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. இதை பார்க்குறதுக்கு என்னால் முடியல, அவ்வளோ வேதனையாக இருந்தது. என் மேலேயே எனக்கு நிறைய கோபம். என்னால் தான் இந்த பசங்க பிறந்தாங்க, இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த அடிப்பிடிச்ச சாதத்தை சாப்பிட்றப்போ எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலை, நல்லா இல்லை அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அதை எவ்வளோ பசியோடு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? சிலிண்டருக்கு கால் பண்ணி கேட்டேன். 1 மாதம் ஆகும், 1 மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பையன்கிட்ட கொடுத்து அனுப்பினேன், இண்டக்ஷன் ஸ்டவ்வை சரி பண்ணிட்டு வா அப்படின்னு. அவன் போய் சரி பண்ணுறப்போ 1 வாரம் ஆகும், ஏற்கனவே நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பசங்களுக்கு எப்போவுமே வெளியில் சாப்பாடு வாங்கி கொடுத்ததில்ல. பிள்ளைங்க சாப்பிட்டாகணுன்றதுக்காக கடையில் இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க 2 சட்னி வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்பார் கொடுக்காம 2 சட்னி மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு இட்லியே 15 ரூபாங்க. 10 இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்டில் நான் சமைச்சு கொடுக்குறப்போ ஒரு பையனுக்கே 10 இட்லி வைப்பேன். இந்த 2-3 நாளாக தெருவாக அலைஞ்சாங்க என்னோட பையன். பேப்பர் போட்டுட்டு வந்து அவனோட வேலையே சிலிண்டர் தேடி அலையிறது தான். எங்காவது ஒரு இடத்துல சிலிண்டர் கிடச்சிருமா அப்படின்ற மாதிரி தேடினான். பசங்க கிட்ட கேட்டேன், இதில் தக்காளி சட்னி மாதிரி ஏதோ கார சட்னி மாதிரி வச்சுருக்காங்க, இன்னொன்று தேங்காய் சட்னி இருக்குது, யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். சின்ன பையன் எனக்கு தேங்காய் சட்னி வேணும்னு கேட்டான். அதனால் அவனோட இட்லியில் 5 இட்லி 2 பார்சல் இருந்தது பார்த்திங்களா, அதில் ஒரு இட்லி எனக்கு எடுத்து வச்சுட்டு 4 இட்லிக்கு அவனுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி வச்சுட்டேன். பேலன்ஸ் இருந்த 5 இட்லியில் பெரிய பையனுக்கு கார சட்னி ஊற்றி நான் வச்சுட்டேங்க. 2 பேரும் சாப்பிட்றப்பவே ரொம்ப காரமாக இருக்குது, சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாங்க. என் சாப்பாடை பற்றி யோசிக்காதீங்க, சில நாட்கள் விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது தான். இந்த இட்லியை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ரொம்ப வயிறு வலிங்க. சின்ன பையனும் மதியம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனும் வந்த உடனே தண்ணி எடுத்து குடித்தான். என்னாச்சுன்னு கேட்டேன். ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னான். அதனால் மதியத்துக்கு பனானா மட்டும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். 3 வேளைக்கும் பசங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு பதட்டம். அதனால இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன்லைனில் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. 1500 இருந்தது எல்லாமே காலியாயிருச்சு. ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறது தான் ஸ்டாக்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக இருந்தது. ஏன்னா பிள்ளைங்க வயிற்ற நிரப்புறதுக்கு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேங்க. நைட்டுக்கு சட்னி வேண்டாம், சாம்பார் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு கவரை வைக்கிறப்பவே லைட்டாக சாஞ்ச சாம்பார் கொஞ்சமாக கொட்டிருச்சு. அப்புறம் 2 பசங்களுக்கும் சாம்பார் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். இந்த தடவை எனக்கு இட்லி எடுத்துக்கல.
சின்ன பையனுக்கு ரொம்ப வயிறு வலி இருந்ததுனால நானே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டேங்க. ஆனாலும் இந்த விஷயம் எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலைங்க. பசங்க 2 பேருக்கும் வயிறு வலி அதிகமாயிருச்சு. ஏன்னா அவங்க கடை உணவே எடுத்துக்காததுனால பசங்களே சொல்லிட்டாங்க வெளியில் எதுவும் வாங்க வேண்டாமே அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் ப்ரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா, நாளைக்கு காலையிலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனுப்பியிருந்தேன் பையனை. பைக்கில் ஒரு பையன் இடித்ததில் சைக்கிளில் போனவன் நல்லா விழுந்துட்டாங்க. அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் கட்டியிருக்கு. அவனுக்கு பெயினும் தாங்கிக்க முடியல. அந்தளவுக்கு வலி அனுபவிச்சிட்ருக்கான். இன்னமும் சரியாகலைங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ எப்படிங்க சிரிக்க முடியும்? சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவாக எப்படி தான் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அதோட வேறு வழியே இல்லாமல் அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் சக்கரவள்ளி கிழங்கு விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வெளி உணவுகள் செட் ஆகலை. இது கொஞ்சம் இயற்கையாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கி இதோட வாழைப்பழத்தை உரித்து காலை சாப்பாடாக கொடுத்துட்டேங்க. பசியை மறந்துட்டேன், தூக்கத்தை மறந்துட்டேன். இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க. நான் எப்படி வாழ போகிறேனே எனக்கு தெரியல. சின்ன பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு அந்த கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓட்டி விட்டேங்க. பெரிய பையன் பேப்பர் போட்டுட்டு வர்றப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். பையனுக்கு அடிபட்டது வலியால் துடிச்சிட்ருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. சின்ன பையன் இந்த சாப்பாடெல்லாம் கஷ்டப்பட்டு முழுங்குறான்னு எனக்கு தெரியுது. சின்ன பையன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பெரிய பையன் கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியர் பண்ணிட்டு வந்தான். சாத்துக்குடி வர்றப்போ வாங்கிட்டு வந்திருந்தான். கோதுமை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மதிய சாப்பாடு சாத்துக்குடி ஜூஸாக பசங்களுக்கு கொடுத்துட்டேங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. இந்த கோதுமையை அரைச்சிட்டோன்னா நம்ம சப்பாத்தி மேக்கர் வச்சுருக்கோம்ல, அதில் சப்பாத்தி செஞ்சு தாளிக்காமல் வதக்காமல் ஏதாவது ஒரு சட்னி வச்சு பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த கோதுமையை இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடுவான். எனக்கு கேஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலங்க. எத்தனை நாள் பிள்ளைங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பசங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. நான் இப்படி சாப்பாடு கொடுக்க இன்னும் வீக்காயிருவாங்க. வேர்க்கடலை ஒரு 1/4 டப்பா இருந்தது. பசங்களுக்கு பசிக்கிறப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்க. விடிஞ்சிருச்சு. பையன் வேலைக்கு போயிட்டான். வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காய் பால் 2 பசங்களுக்கும் காலை சாப்பாடாக கொடுத்தேங்க. ஒரு இட்லி 15 ரூபானா 10 இட்லி 150 ரூபா. 3 வேளைக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ற நிலமையிலையும் நாங்கள் இல்லை. அது பிள்ளைங்களுக்கும் செட் ஆகலை. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இப்போதைக்கு பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்னும் எத்தனை நாள் இது தொடரப்போகுதுன்னு தெரியல. நான் சில முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் வலியை கொடுக்கும். ஆனால் என் பசங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறேன். என் கூட ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டே இருங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கேன். கேஸ் காலியாச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு தான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கே அப்படின்னு தானே இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ரெண்டுமே எனக்கு ஒரே நேரத்தில் அடியாகுது. அன்னைக்கு நான் ரொம்ப மோசமான மனநிலையிலையும் இருக்கேன். அப்படின்னா இந்த கடவுள் என்ன நினைக்கிறாரு? இதுக்கு மேலே எனக்கு என்ன வாழ்க்கையில் கஷ்டத்தை கடவுள் கொடுக்கணும்? எனக்கு என்ன பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு? நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்ற கேள்வி இப்போ நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் தான் தப்பு பண்ணேன்னு எல்லா விஷயத்துக்கும் என் மேலேயே பழிய போட்டுப்பேன். இன்றைக்கி எனக்கே தோணுது, அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி தோணுது. வலிக்குது, சுத்தமாக தாங்கிக்க முடியல. எனக்கு நடக்க முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்லங்க. என் பிள்ளைக்கு இப்போ அடிபட்டது, இதெல்லாம் எதுக்கு நடக்கணும்? எல்லாத்தையும் எப்படி கடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த வீக்கம் குறையவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. மஞ்சள் ஒத்தனம் தான் கொடுத்துட்ருக்கேன். சில சேனலை பற்றி சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சேனலில் இருக்கிறவங்களோட வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேனலுக்கு கீழே தாங்க நம்ம வீடியோ வந்துட்டுருக்கு. நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் சொல்கிற சேனல்கள்லாம் என்னோடய OIT ஸ்டுடியோவில் ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் சரி, நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கடந்து போக முடியும். என் கால் தான் எனக்கு பிரச்சனை, நடக்க முடியல. ஆனால் என் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா கூட நான் வாழ்ந்துடலாம். கரண்ட் போயிடுச்சு. நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எனக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஹைப் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு பெட்டல்ஸ் தேவைன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.